முன்னாடியே இந்த மாதிரி காதணி விழா வைக்கிறோம், நகை போடணும், எவ்வளோ நகை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு இந்த வியாழக்கிழமை பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு 4ஆம் தேதி கூப்பிட்டாங்க. எங்கள் அப்பா மட்டும் போனார். போயிட்டு அந்த நைட்டு வியாழக்கிழமை நைட்டு வந்து பாப்பா கிட்ட எவ்வளோ நகை போடுறாங்க, 1 பவுன் எனக்கு கண்டிப்பாக வேணும், 1 பவுன் போடணும், நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்சது போட்டு அவளுக்கு கட்டில் இந்த மாதிரி மற்ற எல்லாமே கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு 1 பவுன் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு எங்கள் பாப்பாவை நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கிறான். அவன் அந்த மன உளைச்சலே அவனை அடித்து சாகடிச்சானா இல்லை என்ன பண்ணான்னு தெரியல. அதுக்கு எங்களுக்கு நீதி கண்டிப்பாக வேணும். அவளோட மரணத்தில் எங்களுக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளியைச் சேர்ந்த ஸ்ரீபிரியா என்ற பெண் ஏரியில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். அது குறித்தான அனைத்து தகவலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவருடைய கொலைக்கு இவருடைய கணவர்தான் காரணம் என பெற்றோர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு அங்கு தற்போது பேட்டியளித்ததை நாம் கேட்டும். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெற்றிவேல் வழங்க நாம் கேட்கலாம். வெற்றிவேல், என்ன நடந்தது? வணக்கம் ஷாம். அதாவது பார்த்தீங்கன்னா நல்லம்பள்ளி தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி பகுதியை சேர்ந்த பாலன் முருகவேணி அவங்களுடைய மகன் வந்து பாரத். இவர் வந்து மொரப்பூர் அருகே இருக்கக்கூடிய தாஃபரலி பகுதியைச் சேர்ந்த சிரிப்ரியா என்பவரை வந்து காதலித்து திருமணம் பண்ணிக்கிறாரு. இவங்களுடைய திருமணம் வந்து 2019 நடக்குது. அதை தொடர்ந்து வந்து 2020 இவங்க ஒரு பெண் குழந்தை பிறந்து 3 மாதத்துல வந்து அந்த குழந்தை வந்து உடல்நல குறைவால வந்து இறந்த போது, அதனை தொடர்ந்து வந்து 2022 மற்றொரு பெண் குழந்தை பிறந்ததுனால வந்து அந்த குழந்தைக்கு வந்து காதணி விழா நடத்த வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் வந்து சிரிப்ரியாவுடைய பெற்றோரையும் வரவழைச்சு அந்த பத்திரிகை அடிக்கிறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் வந்து அவர் வந்து அவங்களுக்கு வந்து காதலித்து திருமணம் பண்ணதுனால வந்து வரதட்சணையா வந்து எதுவும் செய்யாததுனால வந்து இப்போ தற்போது வந்து வரதட்சணை கேட்டு அடிக்கடி தொந்தரவு பண்ணி வந்திருக்காங்க. இந்த நிலையில் வந்து கடந்த வியாழக்கிழமை வந்து கணவன் மனைவி இருவருக்கும் வந்து வாய் தகராறு ஏற்பட்டதால் வந்து கணவர் வந்து அந்த மனைவியை சிரிப்ரியா வந்து கடுமையா தாக்கியிருக்காரு. இதனால வந்து மனமுடிந்த சிரிப்ரியா வந்து அங்க வீட்டுல இருந்து காணாம போனதா வந்து அவங்களுடைய பரத்தினுடைய உறவினர்களும் பரத்தும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில வந்து அதிகமாக காவல் நிலையத்தில் வந்து புகார் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில நேற்று முன்தினம் வந்து சிரிப்ரியா வந்து தருமபுரி நகரை ஒட்டி இருக்கக்கூடிய ராமக்காய் ஏரி பகுதியில் வந்து சவரமாக மீட்கப்பட்டிருக்காங்க. இதனை தொடர்ந்து வந்து அப்பகுதி மக்கள் வந்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. காவல்துறையினர் வந்து அந்த பிரேதத்தை கைப்பற்றி தருமபுரி அரசு மருத்துவமனையில் வந்து பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து வந்து சிரிப்ரியாவின் உறவினர் வந்து மரணத்தில் வந்து சந்தேகம் இருக்குன்னு சொல்லியும், அது மட்டும் இல்லாமல் இவருக்கு பரத்து தான் இவரு அடிச்சு துன்புறுத்திருக்காங்க, கொலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களை கைது பண்ணணும், அந்த வரதட்சணை கேட்டு தொந்தரவு பண்றதுனால தான் வந்து இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. இவங்க வந்து காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனாலும் கூட வரதட்சணை கொடுமையா வந்து சிரிப்ரியா அடிக்கடி அடிக்கிறதா வந்து எங்களுக்கு அடிக்கடி சிரிப்ரியா வந்து போனில் வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அதனால வந்து சாவல் மர்மம் இருக்கு. இதை வந்து அவருக்கு பரத்தை வந்து கைது பண்ணணும், அவங்களுடைய உறவினர்களை கைது பண்ணணும்னு சொல்லி மருத்துவமனையை வந்து முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. ஷாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெற்றிவேல்.